ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு சம் பார்க்கலாம். இது இன்டைரக்ட் மெத்தட் சம் தான். இதுக்கு முன்னாடி டேரக்ட் சம்லாம் பார்த்துருக்கோம். அது பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ போன வீடியோவில் ஒரு இன்டைரக்ட் மெத்தட் சம் பார்த்தோம். அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நான் செக் பண்ணிக்கோங்க. இல்லை நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் கூட அந்த சம்ஸ் இருக்கும், பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே. நம்ம எல்லா இயர்ஸ் கூடயே இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாமே தியரி பேஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்க சம்ஸ்லாம் வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டே தான் இருக்கோம். எல்லா சம்மே எக்ஸாம் ரிலேட்டடான சம் மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். சரியா? ஓகே. ஸோ இந்த சம் பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் இன்டைரக்ட் மெத்தடில் ஒரு சம். ஓகே. கொஷின் பாருங்கள். இந்த பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ரிஷி கணபதி லிமிடெட் ஆஸ் அண்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட லைபிலிட்டி அண்ட் அசட் கொடுத்துருக்காங்க. அதில் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் பார்த்தீங்கன்னா டெப்ரேஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து டேக்ஸ் பே பண்ணது, இன்கம் டேக்ஸ் பே பண்ணது, அப்புறம் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ வழக்கம் போல் சம்குள்ளே போயிடலாம். ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் நம்மளோட இயர் எண்டில் எவ்வளோ கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கலெக்ஷன் பண்ணுறது தான் இந்த சம்மே. இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து சிம்பிள் தான். 3 ஆக்டிவிட்டி பேஸ் பண்ணி நம்ம பிரிக்கணும். ஒன்று அப்ஜெக்டிவ் ஆக்டிவிட்டி, இன்னொன்று இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி, இன்னொன்று ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டி பேஸ் பண்ணி பிரிச்சிட்டோம் அப்படின்னா சம் வந்து ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஓகே. ஃபஸ்ட்டு கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியில் ஃபஸ்ட் நம்ம என்ன எடுத்து எழுதணும்னா நெட் ப்ராஃபிட் எடுத்து எழுதணும். நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சம்மில் கொடுக்கல. ஸோ நம்ம தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கு இல்லையா, எவ்வளோ கொடுத்துருக்காங்க ப்ராஃபிட்டு க்ளோசிங் ஓப்பனிங்கில் 1,50,000, தென் க்ளோசிங்கில் 2,40,000. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 90,000 கிடைக்கிது இல்லையா. ஸோ இது நம்மளுக்கு நெட் ப்ராஃபிட். சரியா? அதுக்கப்புறம் நம்ம ஆட் பேக் பண்ணுறோம். அது நெக்ஸ்ட்டு மற்ற எல்லாமே. அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கம்பெனிக்குள்ளே கேஷ் உள்ள வந்துச்சுன்னா ஆட் பண்ணணும், கம்பெனி விட கேஷ் வெளியே போணுச்சுன்னா மைனஸ் பண்ணணும். சரியா? ஓகே. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா கரண்ட் ப்ராஃபிட், ஜென்ரல் ரிசர்வில் வந்து கரண்ட் ப்ராஃபிட் எடுத்துக்கிறோம். எவ்வளோ அப்படின்னா வந்து ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் வந்து மைனஸ் பண்ணுறோம். ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா வந்து 3,50,000, க்ளோசிங் வந்து 2,00,000. ஸோ அதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு 1,50,000 கிடைக்கும். அதுக்கப்புறம் டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா க்ளோசிங் இருக்கக்கூடியதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்படியே 2,50,000. அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் ஆன் டிவிடெண்ட் பெய்டு எவ்வளோ 1,00,000 அப்படி எடுத்துக்கலாம். அதுக்கு சம்மில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா 3வது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் 3வது டிவிடெண்ட் 1 lakh கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். தென் டிவிடெண்ட் பே பண்ணதுனால ஓகேவா நம்ம எடுத்துக்கலாம். பேக் சைடு மைனஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் ஒரு ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் வந்து ப்ரிஃபரன்ஸ் டேக்ஸ் ஆன் கரண்ட் பெய்டு எவ்வளோ 2,25,000. இந்த 2,25,000 எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா நம்ம கீழே ஒரு மெத்தட் போட்டிருக்கேன், லெஜர் போட்டிருக்கேன் பாருங்கள். என்ன பண்ணுறேன், ப்ரிஃபரன்ஸ் டேக்ஸ் கொடுத்துட்டு அதோட க்ளோசிங் அண்ட் ஓப்பனிங் எழுதியிருக்கேன். ஓப்பனிங் எவ்வளோ அப்படின்னா 2,00,000, க்ளோசிங் வந்து 2,50,000. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் இன்கம் டேக்ஸ் 1,70,000 பெய்டு ஆன் தான் இயர் கொடுத்துருக்காங்களே. ஸோ அதை நம்ம போட்டுக்கிறோம். ஸோ டோட்டல் பண்ணால் 4,25,000. தென் டேலி பண்ணும்போது நம்மளுக்கு 25,000 வந்து வரும் இல்லையா டேலி பண்ணும்போது. ஸோ அதை நம்மளுக்கு ப்ராஃபிட் லாஸ். ஸோ இந்த 2,26,000 தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் இங்கே எடுத்து போட்டிருக்கேன். ஓகேப்பா. ஸோ நம்ம இதை எல்லாத்தையும் டோட்டல் பண்ணால் 8,15,000. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், டிப்ரிஷியேஷன் நம்ம என்ன பண்ணிக்கணும், அதை ஆட் பண்ண போகிறோம். டிப்ரெஷன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சேம் அதே தான், ஃபிக்ஸ்ட் அசட்னு சொல்லி போட்டிருக்கேன். நான் தனித்தனியாக நீங்கள் போய் வச்சுக்கலாம் லெஜரில், இல்லைனா ஒன்றாவும் போடலாம். ஓகே. ஃபிக்ஸ்ட் அசட் கொடுத்துட்டு அதில் லேண்ட் அண்ட் பில்டிங் தென் பேனல்டு. ஓகேவா. இதில் லேண்ட் அண்ட் பில்டிங்கோட ஓப்பனிங் பேலன்ஸ் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட் லேண்ட் பார்க்கலாம். லேண்ட் அண்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டோட்டல் பண்ணும்போது ஒரு சைடில் வந்து 10,00,000 10,00,000 இருக்குது. ஸோ டேலி பண்ணோம் நம்மளுக்கு 50,000 லாஸ் ஆகுது. ஸோ அதை நம்மளுக்கு சேல்ஸ் வேல்யூ அதை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா. ஸோ அந்த வேல்யூ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஓகே. ஸோ இது பார்க்கலாம். இல்லை அப்படின்னு நம்மளுக்கு என்ன பண்ணலாம், அடிஷனல் இன்ஃபர்மேஷனில் வந்து பில்டிங் அண்டுக்கு வந்து டிப்ரெஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எடுத்துக்கலாம். எவ்வளோ 50,000 பில்டிங்க்கு. ஸோ பில்டிங் வந்து 1,00,000, பிளான்ட் அண்ட் லேண்டுக்கு வந்து 50,000. ஸோ அதை நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டு ஆட் பண்ணால் 1,50,000 போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் குட்வில் வந்து ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் எடுத்து மைனஸ் பண்ணுறவங்களுக்கு 1,25,000 அது நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில் டோட்டல் பண்ணிக்குவோம். டோட்டல் பண்ணால் 10,90,000. சரியா. அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃப்ரம் இது என்ன பண்ண போகிறோம், மைனஸ் பண்ணுறது. அது இன்கம் வந்து ப்ளஸ் பண்ணுவோம், மைனஸ் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ இன்வென்டரி ஸ்டாக் எவ்வளோ இருக்குது அப்படின்னா வந்து ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் மைனஸ் பண்ணால் 50,000. ஸோ ஆட் பண்ணிக்கலாம். தென் டெப்டர்ஸ் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் எடுத்து மைனஸ் பண்ண போகிறோம் 4,60,000. ஸோ மைனஸ் தான் பண்ண போகிறோம், ஏன்னா மைனஸில் இருக்க மைனஸ் பண்ணுறோம். தென் நெக்ஸ்ட்டு கிரெடிட்டர்ஸ் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் மைனஸ் பண்ணிட்டு 1,40,000. ஸோ ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அன்சஸ்டிங் எக்ஸ்பென்சஸ் இது
அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். ஸோ இதை நம்ம பண்ணுறோம் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் வந்து மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு 20,000 கிடைக்குது மைனஸில். இது நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் மைனஸ் பண்ணி போட்டுக்கலாம். எவ்வளோ 8,00,000 ரூபா கிடைக்குது. அதுக்கப்புறம் இதுக்கான இன்கம் டேக்ஸ் கட்டியிருப்போம் இல்லையா, அந்த இயரில் எவ்வளோ கட்டியிருக்கோம் நமக்கு வந்து அடிஷனல் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க பாருங்கள். 1,75,000 ரூபா சொல்லியிருக்காங்களா. ஸோ இந்த அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணிடணும், மைனஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 6,25,000 ரூபா. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. சரியா? ஸோ ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி புரிஞ்சா அவங்களுக்கு சூப்பர். ஸோ நெக்ஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி. ரொம்ப சிம்பிள் தான். நம்ம ஏதாச்சும் குட்ஸ் பொருள் எதாவது வாங்கியிருக்கோம், இல்லை பொருள் ஏதாவது சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம், மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா மிஷினரிக்கு வந்து பார்க்கலாம். மிஷினரியும் அந்த பிளான்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். எவ்வளோனா 65,000 ரூபா. ஸோ அதை நான் எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா பிளான்ட்டோட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் போட்டு லெஜரில் ஸோ டோட்டல் பண்ணோம். அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்க டெப்ரேஷனில் கொடுத்துருக்காங்க 50,000 கொடுத்துருக்காங்க. அதே டோட்டல் பண்ணோம் 10,50,000 ரூபா. ஸோ டேலி பண்ணும்போது நம்மளுக்கு 6,50,000 ரூபா இடிச்சிச்சு இல்லையா. ஸோ அதுதான் பேங்க் அக்கௌண்ட்டில். ஸோ அந்த மாதிரி தான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே 6,50,000 ரூபா போட்டிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சேல்ஸ் பண்ணியிருக்கோம். சேல்ஸ் எவ்வளோ கம்பெனி வந்து 50,000 ரூபாய்க்கு. ஸோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ பர்ச்சேஸ் பண்ணால் நம்ம என்ன ஆகும், கேஷ் வெளியே போகும் இல்லையா. ஸோ 6,00,000 வெளியே போயிருக்கு, அதனால தான் மைனஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சேல்ஸ் பண்ணால் என்ன ஆகும், கேஷ் உள்ள வந்துடும். ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ போட்டுக்கலாம். போட்டுவிட்டு நம்ம டேல் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 6,00,000 ரூபா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸோ இதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட் வந்து ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டி என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து டிவிடெண்ட் பெய்டு தென் இயர் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் ஒரு 1,40,000 அதை நம்ம எடுத்துக்கலாம். தென் டிவிடெண்ட் இஷ்யூ வந்து 1,00,000 நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இஷ்யூ ஷேர்ஸ் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் மைனஸ் பண்ணி எடுத்துக்கிறோம் 5,00,000 ரூபா. அப்புறம் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் கேபிட்டல் பற்றி ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் வந்து மைனஸ் பண்ணி எடுத்துக்கிறோம் 2,50,000 ரூபா மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு மைனஸ் 60,000 ரூபா. மைனஸ் 60,000 ரூபா. இப்போ நம்மளோட ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டி, இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி, ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி இது மூணுத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ளஸ் ஒரு மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? 6,25,000 நம்ம 6,00,000 வந்து மைனஸ் பண்ணிக்கலாம் 25,000 ரூபா. அதில் வந்து என்ன பண்ணணும், 60,000 வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 35,000 ரூபா. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் அது கேஷ் அண்ட் பேங்க் இருக்கு இல்லையா, அதோட ஓப்பனிங் எவ்வளோ இருக்குது அப்படின்னா வந்து 1,25,000 ரூபா. சரியா? அது மார்க்கெட் இஷ்யூஸ் 75,000 தென் 50,000 ரெண்டு ஆட் பண்ணுறோம். பண்ணோம் அப்படி நம்மளுக்கு 1,25,000 ரூபா. இந்த அமௌண்ட்டே நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த வேல்யூ மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் இருந்தால் மைனஸ் பண்ண, சப்போஸ் ப்ளஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸ் பண்ணணும். மைனஸில் இருக்குது, ஸோ மைனஸ் பண்ணுறோம். 11,000 ரூபா. ஓகேவா? ஸோ இதான் நம்மளுக்கு ஆன்சர். இந்த ஆன்சர் வந்து சரியாக தப்பா அப்படின்னு கண்டுபிடிக்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஓப்பனிங் க்ளோசிங் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அது நம்ம சம்மில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த க்ளோசிங் பேலன்ஸும் நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சரும் சேமாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்க. அப்படி சேமாக இருந்துச்சுன்னா சம் ரைட். சரியா? ஸோ நம்ம போட்ட சம் ரைட். ஓகேவா? ஓகே. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கம்பல்சரி மறக்காம தருவீங்க. நெக்ஸ்ட் சொல்ல இன்னொரு சம் பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.